அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, 1962 காலப்பகுதியில் வெளிவந்த தமிழ் சினிமா பாடல் ஒன்றில் கவிஞர் கண்ணதாசனின் கவிதை வரிகள் "உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு" என்ற அற்புதமான வரிகள். இந்த வரிகள் எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் மறுமலர்ச்சியும் ஏற்படுத்தியதாக சொல்றாங்க. ஒருவர் இப்படி சொல்றார்: உடல்நலம் முடியாமல் படுத்த படுக்கையாக கிடந்த நானோ தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட நினைத்தேன். ஆனால் மேற்கண்ட அந்த பாடலின் வரிகள் என் வாழ்க்கையே மாற்றிவிட்டது. இப்ப நான் நல்லா இருக்கேன், 4 பேருக்கு உதவி ஒத்தாசையாக இருக்கேன் அப்படிங்கிறார். மற்றொருவர் இப்படி கூறுகிறார். அவரோ தமிழ் சினிமாவின் பாடலாசிரியர், ஒரு பெரிய கவிஞர். ஆரம்ப காலத்தில் நானும் என் வாழ்க்கையில் பின்தங்கி இருந்தபோது மேற்கண்ட அந்த கவிதை வரிகளே எனக்கு உத்வேகம் தந்து என் வாழ்க்கையையும் மாற்றிவிட்டது அந்த கவிதை வரிகள் என்கிறார். இப்படி பல பேர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்கிறார்கள். அன்பார்ந்த நேயர்களே, கவிஞர் கண்ணதாசனின் மேற்கண்ட அந்த கவிதை வரிகளுக்கு முன்மாதிரி எது தெரியுமா? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இன்னும் இதைவிட ஆழமான தத்துவத்தை சொன்னவர்கள்தான் நம் உயிரினும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். உந்துரு இலா மன் அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள். வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும், உங்களுக்கு மேல்நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். இப்படி நீங்கள் அணுகினால் فَهُوَ أَجْدَرُ أَلَّا تَزْدَرُوا نِعْمَةَ اللَّهِ عَلَيْكُمْ, உங்கள் மீது இறைவன் புரிந்த அருட்கொடையை நீங்கள் அற்பமா கருதாமல் இருப்பதற்கு இது ஏற்றமான முறையாகும் என்று எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் இதற்கு சற்று விளக்கமாக மேற்கொண்டும் சொல்வார்கள். إذا نظر أحدكم إلى من فضل عليه في المال والخلق فلينظر إلى من هو أسفل منه, செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலான ஒருவரை உங்களில் கண்டால் உடனே தம்மை விட கீழானவர்களை அவர் நினைத்து பார்க்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது வசதி, வாய்ப்பு, பொருட்செல்வம், அழகு, அந்தஸ்து போன்ற இத்தியாதி இப்படி இந்த உலக காரியங்களில் தமக்கு வழங்கப்பட்டதை தமக்கு மேல்நிலையில் உள்ளவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காமல் கீழ்நிலையில் உள்ளவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் போதுமென்ற பொருந்திக் கொள்ளும் மனம் வரும். இறைவனின் அருமையும் புரியும். அதனால் மன அழுத்தம் இல்லாமல் மன நிம்மதியான வாழ்க்கை மலரும் அல்லவா? ஓட்டு வீட்டில் உள்ளவர் மாடி வீட்டில் உள்ளவரை பார்க்காமல் குடிசை வீட்டில் உள்ளவரை பார்க்கணும். குடிசை வீட்டில் உள்ளவரோ ஓட்டு வீட்டில் உள்ளவரை பார்க்காமல் வாடகை வீட்டில் உள்ளவரை பார்க்கணும். அதுவும் இல்லாதவர் பிளாட்பாரத்தில் படுத்துறங்குபவரை பார்த்து ஆறுதல் அடைந்து கொள்ளணும். இதுபோலத்தான் 2 வீலரில் செல்பவர் கார் வைத்திருப்பவரை பார்க்க கூடாது, மாறாக சைக்கிளில் செல்பவரை பார்க்கணும். சைக்கிளில் செல்பவரோ சைக்கிளே இல்லாமல் நடந்து செல்பவரை பார்க்கணும். நடந்து செல்பவர் தமக்கு சைக்கிள் கூட இல்லையே என்று வருந்தக்கூடாது, மாறாக நடக்கவே இயலாது கால் வழியால் அவதியுறுபவரை பார்த்து ஆறுதல் அடையணும். கால் வழியால் நடக்க முடியாமல் சிரமப்படுபவரோ காலே இல்லாத மனிதரை பார்த்து ஆறுதல் அடையணும். அன்பர்களே, நம்ம ஜனங்கள்கிட்ட பரவலா உள்ள வீக்னஸ் என்னன்னா, எப்பயுமே பொருளாதாரத்தில் தனக்கு மேல்நிலையில் உள்ளவங்களையே பார்க்கிறது. எப்ப பார்த்தாலும் அவன் வீடு கட்டிட்டான், இவன் கார் வாங்கிட்டான், அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், ஆனால் நம்மள்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே, இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறது. காலுக்கு செருப்பில்லையே என்று கவலைப்பட்டேன், காலே இல்லாதவரை பார்க்கும் வரை என்ற அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வரிகள் தான் நினைவுக்கு வருகிறது. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தத்துவ போதனைகளில் ஒன்றுதான் மேற்சொன்ன உன்துரு இலா மன் அஸ்ஃபல மின்கும் வலா தன்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும், உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மேல்நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் என்ற அற்புதமான தத்துவ போதனை. சுப்ஹானல்லாஹ்.
இந்த தத்துவ போதனையை தழுவித்தான் கவிஞர் கண்ணதாசன் கூட உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று சொல்கிறார் போல். ஆகவே நம் தஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேற்சொன்ன தத்துவமான அந்த ஹதீஸை நாம் கருத்தில் கொண்டு நெஞ்சத்தில் சுமந்து எடுத்து நடந்தால் எல்லாமே நம் வாழ்க்கையில் சலாமத்து தான் சகோதர சகோதரிகளே. أحب الصالحين ولست منهم لعلي أن أنال بهم